friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யல. நேத்து நைட்டே சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. அதுல தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். சரி மறுநாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி நைட் சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு மறுநாள் காலையில அதே தண்ணியோட சேர்த்து இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொடுக்கும். இந்த சாப்பாட்டை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. டெய்லி கூட சாப்பிடலாம். நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சீக்கிரமே குணமாயிடும். மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி சாப்பாடை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாப்பாட்டை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளமே சுத்தமாக சரியாயிடும். இந்த ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணணும்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். பாப்பாவை வச்சுட்டு என்னால் எந்த வேலையுமே செய்யவே முடியல. இன்னைக்கு பாப்பா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டதுனால இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம நார்மலாக துணி துவைக்கிற சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி நம்ம கழுவும் போதே நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் சுத்தமாகவே போயிடும். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு வேலை செய்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் 4 குழந்தை 5 குழந்தை எப்படி தான் பெற்று வளர்த்தாங்கன்னே தெரியல. நம்மளால இந்த ஒரு குழந்தையை வச்சே நம்ம வீட்டு வேலையை மெயின்டைன் பண்ணவே முடியல. எல்லா வேலையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இன்னைக்கு பாப்பா இல்லாததுனால சரி சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சிடலான்னு நானும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஓடி ஆடி வேலை செஞ்சால் கூட நம்மளுக்கு வர பேர் வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு தான். நம்ம ஹஸ்பண்ட் கூட சாயந்தரத்தில் வேலை விட்டு வரும்போது சும்மா தான் ஜாலியாக இருக்கு அப்படின்னு ரொம்பவே காண்டேத்துவாங்க. எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுமே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு முடிக்கவே நைட் ஆகிடும். நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. மறுநாள் காலையில் விடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் அதே வேலை நம்மளுக்கு கண்டினியூ ஆகிடும். குழந்தையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் செய்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் யாரையும் பார்த்து நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்குன்ற வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க. பாய்ஸ் என்ன தான் வெளியில் போய் கஷ்டப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கான சம்பளம் அன்னைக்கு கையில் கிடைக்கும். ஆனால் கேர்ள்ஸ் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் காலத்துக்கும் வீட்டில் என்ன தான் வேலை செஞ்சாலும் சம்பளமே கிடையாது. கிடைக்கிற பேர் சும்மா தானே இருக்க, அவ்வளோதான். நாங்கள் செய்கிற வேலைக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைக்காததுனால நாங்கள் சும்மா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் நீங்கள் சும்மா இருந்து நாங்கள் வேலைக்கு போகிறப்போ தெரியும் நாங்கள் சும்மா இருக்கிறோமா இல்லை உங்களை விட எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோமான்னு. ஓவராக எமோஷ்னல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. இப்போ அந்தந்த பாக்ஸில் போட்டு இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். அது கூட இந்த கூடையில் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்கிற கூடையில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு பழம் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே கெடுதல், நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதில் ஸ்டோர் பண்ணணும்? இது மாதிரி வெளியிலேயே வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த ரேக் வாங்கி கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிருக்கும். அது இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன திங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல வைப்போம். அன்றைக்கி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஒரு வாரம் ஆயிடுச்சுனவே அது போர் அடிச்சிடும். நம்மளுக்கு ஏதோ கிச்சன் பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் வேறு இடம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு தோணும். அன்றைக்கி திருப்பியும் வேறு இடத்துல மாற்றி வைப்போம். திருப்பியும் ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு அது பழசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நான் கண்டினியூவாக ஒவ்வொரு முறை கிச்சன் க்ளீன் பண்ணும்போதும் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி வச்சுடுவேன். நீங்களும் அது மாதிரி இருப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீட்டில் கேர்ள்ஸ்லாம் வேலைக்கு போய் நம்மளும் சம்பாதிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற வேலையும் அவங்களால விட்டுட்டு போக முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்களையும் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறவங்க ஓகே, குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தும் வேலைக்கு போக முடியாதவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட திறமை இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தே சின்ன சின்ன வேலை நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஐயோ நம்ம இந்த வேலை செஞ்சால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம ஹஸ்பண்ட் ஒத்துப்பாங்களா, நம்ம மாமியார் ஒத்துப்பாங்களா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கிட்ட பேசி பார்ப்போம். எனக்கு இந்த வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வீட்டில் இருந்தே செய்கிறேன், நீங்கள் ஓகே சொல்கிறீங்களான்னு பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்கிறாங்களா இல்லை வேணான்னு சொல்கிறாங்களான்னு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். நம்ம முதலியே அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு நம்மளே கோழையாக இருந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக என்னையே எடுத்துக்கலாம். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன் 100% என்னோடய ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் நான் சும்மா வீடியோ எடுத்து போட போகிறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்கிறாங்களே, நம்ம வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம கேலி பண்ணுவாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் நான் வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட்
தான். என்கிட்ட வீடியோ எடுத்து போட்டு ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குது. ஆனால் நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட இது பேசுனதுனால ஷேர் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் நான் ஷேர் பண்ணாமல் என் மனசுலேயே வச்சுருந்தா என் திறமை எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் நம்ம ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேசி பாருங்கள், அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஒத்துக்கலைன்னா நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இப்படி தான் வீட்டில் இருந்து தானே நான் பண்ண போகிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நைட் டின்னருக்கும் சேர்த்து சாப்பாடு மதியமே ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடும் பருப்பு குழம்பும் தான் வச்சுருக்கேன். பருப்பு குழம்புல ஒன்றும் இல்லை, பருப்பு 4 மிளகாய் போட்டு 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வேக வச்சு மசிச்சிக்கணும். அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட நான் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன். இதோட நாங்கள் மதியம் லஞ்ச் முடிச்சிட்டோம். நைட் டின்னருக்கும் இதே தான். கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தான் நான் நைட் டின்னரும் சேர்த்து இப்போவே செஞ்சுட்டேன். இந்த செடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். இந்த செடியெல்லாம் என்கிட்ட இருக்கிறதே 4 செடி தான் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். பாப்பா அதை பிடுங்கி போட்டுட்டா. அதனால் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து பேக்கில் வச்சுட்டேன். அதனால் இந்த செடியை நான் கண்டுக்கிறதே இல்லை, இப்போ தான் வந்து பார்க்குறேன். எனக்கு நிறைய செடியெல்லாம் வச்சு வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. ஆனால் இங்கே வந்து இடம் கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இடம் இருக்கும், அங்கே சின்ன சின்ன செடியெல்லாம் வைப்போம். எப்போவுமே நான் செய்யணும்னு நினச்சி மறக்கிற வேலை இதுவும் ஒன்று. இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறது தான். இன்றைக்கி அதையும் கையோட மதியமே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் தேங்காய்லாம் அப்படியே வச்சுட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உப்பு டப்பா இருக்கும்ல, நம்ம உடைச்ச தேங்காவை அந்த உப்புக்குள்ளே புதையிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மதியம் 2 மணி போல் இருக்கும். ரொம்ப ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால் 2 வெஜ் பப்ஸ் வாங்கிட்டு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஆளுக்கு 1 சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால ஏதாச்சும் சூடாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் வீட்டில் இருந்த காலிஃப்ளவர் வச்சு மொறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடாவும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோவில் யார் மனசாச்சு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.